என்ன பண்றீங்க? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வாமா, அப்பா என்ன சும்மா தான் இருக்கே, வா. என்னப்பா சோகமா இருந்த மாதிரி இருக்கிறீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படி எதுவும் இல்லம்மா, வேலை கொஞ்சம் நல்லா போகல, அதான் கொஞ்சம் சேடா இருக்கே. அதெல்லாம் நினைச்சு சேட் ஆகாதீங்கப்பா. இன்னைக்கு வேலை நல்லா போட்டு என்ன, நாளைக்கு நல்லா போகும்பா. சரி மக்களே, நான் இன்னைக்கு கவலைப்பட மாட்டேன். எனக்குன்னு இருக்கிற என் ஒரே ஒரு பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆசை பார்க்கணும்னு நினைச்சா இந்த வேலை இப்படி பண்ணுதே. ச்சே. ஐயோ அம்மா, என் காலு போச்சே. அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஐயோ மக்களே, அழாத. ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இருக்க வழியில வலிக்கு விழுந்துட்டேமா. பார்த்து வரக்கூடாதப்பா, எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? ஆமா மக்களே, கவனமா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நான் இப்போ வருத்தப்பட்டு இருக்கிறேன். இன்னும் 2-3 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு வேற டாக்டர் சொல்லி விட்டுருக்காங்க. வேலைக்கு போவாட்டி கூட பிரச்சனை இல்லப்பா, ஆனா நீங்க எனக்கு கடைசி வரை என் கூட இருக்கணும்ல. சரி மக்களே, கவலைப்படாத. ஆனா இனி 2-3 மாசத்துக்கு நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு நம்ம ஊர் தலைவர் மாமா வீட்ல ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்கல்லப்பா, அந்த வேலையை நான் போய் பார்க்கட்டுமா? எதுக்கு மக்களே உனக்கு கஷ்டம்? இந்த சின்ன வயசுல படிக்கிறத விட்டுட்டு எப்படி நீ வேலை பாப்பா? வேற என்ன செய்யப்பா, வேலைக்கு போய் தானே ஆகணும், நம்ம 2 பேரும் சாப்பிடணும்னா. லால் மாமா. என்னம்மா, என்ன நீ இந்த பக்கம்? மாமா, அது அப்பா வந்து கீழே விழுந்து கால் உடைஞ்சிட்டுன்னு உங்களுக்கே தெரியும். உங்க வீட்ல ஒரு வேலை இருக்கதா அன்னைக்கு அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அந்த வேலையை நான் பார்க்கட்டான்னு கேட்க வர்றதுக்கு தான் வந்தேன். சரிம்மா, அப்ப வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் நீயே பாத்துக்கோ, சமைக்கிறது எல்லாமே நீயே பாத்துக்கோ, சரியா? ரொம்ப நன்றி மாமா இந்த வேலை தந்ததுக்கு. நான் வந்து இனி பாத்துக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வா, நாளைக்கு காலையிலே வந்துரு. என்னம்மா வந்துட்டியா? லால் மாமா என்ன சொன்னாங்க? ஆமாப்பா, வந்துட்டேன். அவங்க நாளையில இருந்து வேலைக்கு வந்து சேர்ந்துக்கோன்னு சொன்னாங்கப்பா. சரிம்மா, இந்த கால் ரொம்ப வலிக்குது, அந்த மாத்திரை கொஞ்சம் எடுத்து தருவியா? ஐயோ சாரிப்பா, வந்தோடனே எடுத்து தரணும்னு நினைச்சே மறந்துட்டேன். நீங்க எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்கல்லப்பா. ஆமாம்மா, எதுவுமே சாப்பிடல. ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வரியா சாப்பிட? 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா, இப்ப எடுத்துட்டு வரேன். இன்னாங்கப்பா, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா மக்களே? ஆமாப்பா சாப்பிட்டேன். அந்த லால் மாமா வீட்டுக்கு போனனால அவங்க சாப்பாடு தந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சரி மக்களே, அப்போ என்னம்மா, சொன்ன மாதிரியே காலையிலே வந்துட்டியா? ஆமா மாமா, நேற்று காலையிலேயே வர சொன்னீங்கல்ல, அதான் காலையிலேயே வந்துட்டேன். சரிம்மா, வீட்டில் உள்ள வேலைகள் அப்படியே இருக்கு, நீ போய் பாரு, ஓகேயா? ஆ சரி மாமா. ஹேய், உன்னை யாரடி வேலைக்கு சேர்த்தது? அது சுரேஷ், லால் மாமாட்ட நான் தான் கேட்டு வந்தேன். ஓஹோ, அப்பா பண்ண வேலையா அதெல்லாம்? நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க, அதனால நீ ஒழுங்கா சமைச்சு வைக்கணும், சரியா? ஓகே சுரேஷ், அழகா சமைச்சு வச்சிடுறேன். எடுத்துக்கோங்க, நீங்க கேட்டதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். டே மச்சான், இப்படி இருந்தெல்லாம் சாப்பிட்றது நல்லா தான் இருக்கு பத்தியா? ஹேய், நாங்க சாப்பிட்டாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாருமே ஒழுங்காவே சாப்பிடலையே, இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. லால் மாமா, இன்னைக்குள்ள வேலை எல்லாமே செஞ்சுட்டேன். இவ்வளோ சாப்பாடு வந்து மீதியா தான் இருக்குது. நீங்க எப்படி குப்பையில தான் தட்டுவீங்க? அதை நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? சரிம்மா, தாராளமா எடுத்துட்டு போ. மாமா, நான் வேலை செஞ்சு 1 வாரம் ஆயிட்டு, நீங்க என்னோட சம்பளத்தை தரலையே. என்னது சம்பளமா? அதான் டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு போறல, வேற எதுக்கு உனக்கு சம்பளம்? உனக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. ஆமாமா, என் மகேஷ் சொன்ன மாதிரி தான், டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு போறல, அதனால உனக்கு சேலரி எல்லாம் கிடையாது. மாமா, அது டெய்லியும் நீங்க வேஸ்ட் பண்ற சாப்பாடை தானே நான் எடுத்துட்டு போறேன், அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? கிளம்பு கிளம்பு, இவ்வளவு வாய் பேசினா இனி என் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடாது நீ. வீட்டுல யார்ப்பா இருக்கிறது? என்ன சார், சொல்லுங்க. நீங்க நிறைய பேரோட சொத்தெல்லாம் மோசடி பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்களை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம். நடங்க ஸ்டேஷனுக்கு. அப்பா போவாதீங்க. ஐயோ, வயிறு பசிக்குதே, எனக்கு சாப்பாடு தர யாருமே இல்லையே. சுரேஷ், என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அது எங்க அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் தனியா இருக்கிறேன், எனக்கு சாப்பிட கூட எதுவுமே இல்ல. நீ கவலைப்படாத, வா, நான் உனக்கு சாப்பாடு தரேன். என்ன சாப்பிடு. ஒரு பசியோட வேதனை எனக்கு தான் தெரியும், அதனால இதை நீ சாப்பிடு, ஓகேயா? ரொம்ப நன்றி. உன்னை எவ்வளவு நான் வந்து அசிங்கப்படுத்தின அப்புறம் எனக்கு நீ சாப்பாடு தந்திருக்கல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.